ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கிறாரு, ஒரு வாரம் கழிச்சு வராரு. வந்துட்டு மக்கள் சந்திப்புன்ற பேர்ல வந்து முழுக்க 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 திமுக பற்றியே பேசுறாருன்னா என்ன செஞ்ச நீ? இந்த நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்தாயா? தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்று கொடுத்தாயா? நீ என்ன பண்ண? ஒரு சட்டமன்றத்துல நீ ஒரு எம்எல்ஏவா? நீ ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஆகல. திமுகவுக்கு கொள்கையே தெரியாது, திமுகவோட கொள்கைனாலே கொள்ளை அடிக்கிறது தான் அப்படின்னு பேசிருக்காரு. இவரு ஃபேமஸ் ஆகணும்னா திராவிட முன்னேற்ற கழக திட்டணும். நேத்தெல்லாம் பேசுறாரு, வெறி பிடிச்ச மாதிரி பேசுறாரு. ஆனா அதையும் கொண்டாடுறாங்களே. அதுதாங்க நான் என்ன சொல்றேன்னா, 41 உயிர் வந்து பறி போய்விட்டது, செத்துட்டாங்க. ஒரு நல்ல மனசாட்சி உள்ள மனிதனா இருந்தா தரதரன்னு நீ நேரடியா போய் பார்க்கணுமா இல்லையா? அவங்கள பார்த்து அங்க ஆறுதல் சொல்லணுமா இல்லையா? ஆஸ்பத்திரிக்கு போகணுமா இல்லையா? காலையில 10 மணிக்கு தான் எந்திரிப்பாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல எங்கேயும் போக மாட்டாரு. யாராவது எழுதி கொடுக்கறத வச்சுக்கிட்டு அறிவு திருவிழாவா அவதூறுனீங்கன்னா சும்மா திமுக நீ நோண்டிட்டே இருந்தா ஏங்க? நானே சின்னத்துல நடிப்பேன். ஒரு சீரியல் கதாநாயகம் வந்து ஏதாவது பார்த்தா கூட நான் ஓடி போய் வணக்கம். ஏன்னா அது ஒரு சினிமா வந்து ஒரு இதுதான். அது என்னங்க அவங்களாம் வாக்கு இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு சின்ன சின்ன பசங்களாம் வராங்க போறாங்க. எஸ்ஐஆர் தேவையே இல்லை. போன 5 ஆண்டுக்கு முன்புலாம் இருந்துச்சா எஸ்ஐஆர்? ஏன் இப்படி பண்றாங்க? எங்க அப்பா ரயில்வே ஹெட்டா இருந்தாரு, இன்னைக்கு மறைஞ்சிட்டாரு. அவர் 2002 எங்க ஓட்டு போட்டீங்க? இதெல்லாம் கேட்டா ஏடிஎம்கேவை சேர்ந்த செல்லூர் கே ராஜு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு போடுற மாதிரி பிஎல்ஓக்கள் எல்லாமே கிழவியா இருக்காங்க, வயசானவர்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி மாநில அரசு குறை கூறும் விதமாக தான் அவருடைய செல்லூர் ராஜு ஒரு ஜோக்கர். தண்ணி நீராவியா போயிட்டு இருக்குன்னு தெர்மாக்குழு போட்டவர். சரி, அதுவும் பரவாயில்ல. கிளாம்பாக்கத்தை வந்து கேளம்பாக்கம் என்று சொன்னவர். அது கூட தெரியல. இவரெல்லாம் ஒரு அரசியல்ல மாவட்ட செயலாளர், இப்ப வந்து சட்டப்பேரவை உறுப்பினர். ரொம்ப கேவலமா இருக்கு. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திமுகவிலிருந்து மாநில பிரச்சார குழு செயலாளர் சேலம் சுஜாதா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கங்க மேம். தற்போது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் பணிகள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இந்த வேளையில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் இந்திய தேர்தல் அதிகாரிகளோட ஒரு ஆலோசனை வந்து நடந்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதன் பிறகு இன்னொரு செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னா, மேற்கு வங்காளத்துல பிஎல்ஓவா இருந்த ஒரு பெண் லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. இந்த சம்பவமும் நடந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இது மத்திய அரசாங்கம் காரணம். ஏன்னா பிஎல்ஓ போடுறவங்களே வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அதிகாரிகள் தான் பிஎல்ஓ போடுறாங்க இல்லைங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து டார்ச்சர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் 2 பேர் கூட பார்த்தோம் என்று சொன்னால் இது தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றோம். அது காரணம் அது தமிழ்நாடு அரசு கிடையாது, அது தலைமை தேர்தல் அதிகாரிகள் தான். அது மாத்திரம் கிடையாது, மோடி அவர்கள் தான். இன்னைக்கு எஸ்ஐஆர் தேவையில்லைங்க. இல்ல மோடி நம்ம எப்படி மத்திய அரசு சொல்ல முடியாது? கொண்டு வரது இந்த தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையம் யார் கண்ட்ரோல்ல இருக்குது? மோடி தானே. மோடி அவர்கள் வேண்டும் என்று எப்படி வந்து பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கினார்களோ அதுபோல் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இல்லையா இன்னைக்கு மனுஷனையே கடிக்கிற மாதிரி, அதாவது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற காரணத்தினால் இல்லைங்களா எப்படியாவது ஒரு வாக்குகளை நீக்க வேண்டும் என்று ரொம்ப கொடுமையா இருக்கு. ஏன் நான் ஒரு மாநில பிரச்சார குழு செயலாளர், தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர், நான் வந்து பூர்த்தி செய்வதற்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியல. 2002 வந்து எங்க ஓட்டு போட்டீங்க? நான் வந்து இருந்தது வேற, இப்ப இருக்கிறது வேற. எங்க அப்பா வந்து வேற, எங்க அப்பா ரயில்வே ஹெட்டா இருந்தாரு, இன்னைக்கு மறைஞ்சிட்டாரு. அவர் 2002 எங்க ஓட்டு போட்டீங்க? இதெல்லாம் கேட்டா ஒரே குழப்பமா இருக்கு. அதாவது மக்களை பத்தி தெரியும், அரசியல் பத்தி தெரியும், எல்லாரையும் தெரியுற எனக்கே இன்றைக்கு இவ்வளவு குழப்பம்னா இன்னைக்கு சாதாரண கிராம மக்கள்லாம் இன்னைக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. இது தேவையே கிடையாதுங்க. வாக்கு இருக்கா அப்படின்னு கூட கேளுங்க, வேணான்னு சொல்ல. ஆனா அந்த எஸ்ஐஆர் என்பது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பழி வாங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் யாரு? மத்திய அரசாங்கத்துக்கு உட்பட்டது தானே. மோடி அரசு இப்படி பண்றாங்க. இல்ல வெப்சைட் குள்ள போனாலே உங்களுக்கு தேவையான 2002 இருக்கக்கூடிய தகவல் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்றாங்களே. எங்க வெப்சைட் பார்க்கக்கூடியவர்கள் சாதாரண மக்கள். இன்னைக்கு எத்தனை பேர் விவசாயிகள் இருக்கிறாங்க, சாதாரண கூலி வேலைக்கு போற மக்கள் இருக்காங்க, 100 நாட்கள் வேலை மக்களுக்கு போறவங்க இருக்காங்க. அவங்களும் வெப்சைட் தெரியாதுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் அது குக்கிராமங்கள்ல அவங்க வெப்சைட்டே கிடையாது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை தான். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அப்ப எவ்வளவு வாக்குகள் வந்து சிதறது இல்லையா? இப்ப பிஎல்ஓக்கள் போட்டிருக்காங்க, அவங்க உதவ மாட்டாங்களா? பிஎல்ஓக்கள் தெரியல. விஓ அசிஸ்டன்ட், சத்துணவு அமைப்பாளர், நான் அவங்கள கேட்டேன், எக்ஸ்கியூஸா கேட்டேன், ஏமா எனக்கு வந்து பாரம் பூர்த்தி பண்ணுங்க, இது உண்மையான விஷயம் இல்லைங்களா? அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியலைங்க. அவங்களுக்கே தெரியாதவர்களே
இன்னைக்கு தேர்தல் வந்து மார்ச் முடிஞ்சா வரப்போகுது, வேண்டும் என்று குளறுபடிகள். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி செய்யறோம் அப்படின்றத ஒரு குளறுபடிக்காக இந்த பிஎல்ஓ எஸ்ஐஆர் பிஎல்ஓவும் சரியில்லை, எஸ்ஐஆர் தேவையே இல்லை. திடீர்னு இன்னைக்கு போன 5 ஆண்டுக்கு முன்புலாம் இருந்துச்சா எஸ்ஐஆர்? ஏன் இப்படி பண்றாங்க? மக்களை வாட்டி வதைக்கணும், திமுக ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்றாங்க. இப்ப நீங்க பேசுறப்ப பதிவு பண்ணியிருந்தீங்க பிஎல்ஓக்களை வந்து தேர்தல் ஆணையம் தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஏடிஎம்கேவை சேர்ந்த செல்லூர் கே ராஜு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு போடுற மாதிரி பிஎல்ஓக்கள் எல்லாமே கிழவியா இருக்காங்க, வயசானவர்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி மாநில அரசை குறை கூறும் விதமாக தான் அவருடைய செல்லூர் ராஜு ஒரு ஜோக்கர் இல்லைங்களா? தண்ணி நீராவியா போயிட்டு இருக்குன்னு தெர்மாக்குழு போட்டவர். சரி, அதுவும் பரவாயில்லை. சட்டமன்றத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது கிளாம்பாக்கத்தை வந்து கேளம்பாக்கம் என்று சொன்னவர் அன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் சாசி அவர்கள். அவர் பேசினாவே சட்டமன்றத்தில் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சிரிப்பாங்க. உடனே எங்களுடைய மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு செல்லூர் ராஜு அவர்களே, அது வந்து கேளம்பாக்கம் கிடையாது, கிளாம்பாக்கம், இப்படி உளரக்கூடியவர். அவருக்கு தெரியாதா? பிஎல்ஓ போடுறவர் தலைமை அதிகாரிகள் தமிழ்நாட்டில். அந்த தலைமை அதிகாரி யாரு கண்ட்ரோல்னா மத்திய அரசாங்கம். இதை கூட செல்லூர் ராஜு ஜோக்கருக்கு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவரெல்லாம் மாவட்ட செயலாளர் ஜோக்கர் மீன்ஸ் தெர்மாக்குள் இல்லைங்களா? தெர்மாக்குள் யாராவது ஏங்க ஒரு அதாவது நீராவியா போகுதுன்னா தெர்மாக்குள் எதுக்கு வைப்பாங்க? ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் ஒரு நடிக்கிறாங்கன்னா மூஞ்சி பளபளப்பா தெரியறதுக்கு அப்படி ஒரு தெர்மாக்குள் வைப்பாங்க. இல்லையா? தெர்மாக்குள்ள போட்டால் எப்படிங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீராவியாக போகிறத கட் ஆகும் இல்லையா? இது உலகத்துக்கே தெரியும். ஆனால் அவரு பொய் பேசுகிறாரு இல்லையா? அது கூட தெரியல. இவரெல்லாம் ஒரு அரசியலில் மாவட்ட செயலாளர், இப்போ வந்து சட்டப்பேரவை உறுப்பினர். ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, தாவேகாவுடைய தலைவர் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் சந்திப்புன்னு சொல்லி ஒன்று வச்சிருந்தாரு. அங்கே அந்த தளத்தில் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னால், தனிப்பட்ட முறையில் திமுகவினருக்கு என் மேலே ஒரு வன்மம் இருக்குது அப்படின்னு பேசுகிறார். தனிப்பட்ட முறையில் என்ன வன்மம் இருக்குது? அதாங்க அவருக்கு வேற வேலையே இல்லைங்க. நான் என்னன்னா, இது மக்களுக்கே தெரிஞ்ச விஷயம். சோசியல் மீடியாவில் அவர் பார்க்கல போல இருக்கு. ஏதோ யாரோ எழுதி கொடுத்தத இது மாதிரி நாங்கள் எத்தனை பேர்த்த பார்த்துருப்போம். ஒரு 75 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்கிறது. கிட்டத்தட்ட இது வந்து அடுத்த முறை 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போவது உறுதி. இதை எப்போ பார்த்தாலும் ஏங்க நான் எத்தனையோ கட்சி ஆரம்பிச்சாங்க. விஜயகாந்த் கூட கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆனால் எதிர்கெடுத்தாலும் திமுக இவருக்கு வேற வேலையே கிடையாது. வேற ஏதாவது பேசுறாரா? நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி காஞ்சிபுரம் நானும் தான் பார்த்தேன். அப்ப இவர் என்ன பண்ணும்? எப்படி கட்சி மக்கள் கிட்ட பணியாற்றணும், நீங்க போய் மக்கள் கிட்ட எப்படி எடுத்து சொல்லணும், மக்கள் கிட்ட வந்து நீ எப்படி எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தையே குறை கூறுவது நான் உங்களுக்கு சொல்றேன், விஜயெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஆளு கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் எங்களை வந்து அவரை வந்து நாங்கள் விமர்சிக்கணும்னு கிடையாது. எங்களை பற்றி பேசினா அதுவும் பெரிய பெரிய ஆட்கள் கூட அவரை பற்றி பேச மாட்டாங்க. நாங்களாம் திமுகவில் சாதாரணவங்க. எங்களுக்கு வந்து ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும், திமுகவில் இப்படி குறை கூறிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. நாங்கள் தான் கொஞ்சம் வேகனம் பேசுவோம்னு சொல்லிட்டு அவர் என்ன வேற வேலையே இல்லை. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இவர் மக்களை காப்பாற்றுறேன், மக்களுக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்றாருல்ல, 41 உயிர் யாருக்காக பறி போனது? உங்க கட்சிக்காரர், ஒன்னை பார்க்க வந்தவர்கள், குழந்தைகள், வயதானவர்கள், பெண்கள் இல்லையா, எல்லாம் வந்து 41 உயிர் வந்து பறி போய்விட்டது, செத்துட்டாங்க. ஒரு நல்ல மனசாட்சி உள்ள மனிதனா இருந்தா தரன்னு நீ நேரடியா போய் பார்க்கணுமா இல்லையா? அவங்கள பார்த்து அங்க ஆறுதல் சொல்லணுமா இல்லையா? ஆஸ்பத்திரிக்கு போகணுமா இல்லையா? அப்ப களத்தில் என்னது? திராவிட முன்னேற்ற கழகம். முதலாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு விரைகிறார். அதன் பிறகு மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விரைகிறார். விரைந்து அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். அன்றைக்கு அது கூட நாடகம் சொல்றாங்களே, அதுதாங்க நாடகங்கிற நாடகம். ஏன்னா இவங்களுக்கு வேற சப்ஜெக்ட் இல்ல. எப்படிங்க நாடகம்? அவர் வந்துங்க ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர். இன்னைக்கு ஒரு சீரியல் பாருங்க, மருமகளை வந்து கொடுமைப்படுத்தினா கூட இன்னைக்கு பெண்கள் அழக்கூடியவர்கள். எங்க குழந்தை அப்படியே செத்து கிடக்குது, நானே கூட பார்த்து அழுதேன். அப்போ போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர் போய் பார்த்து ஐயோ அழுகுறாரு. இது என்ன நாடகமா? அவருக்கு தான் நாடகம், மனசாட்சி இல்லாதவர். 3 நாளுக்கு கழிச்சு மேக்கப் போட்டு ஒரு வீடியோவில் நல்லா ஃபேஸ் ப்ளீச்சிங் போட்டு சும்மா அப்படியே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள். நீலாம் ஒரு கட்சி தலைவரை எந்த ஒரு இயக்கமாக இந்தியாவில் ஏன் உலகத்திலேயே ஒரு இளவுக்கு போகாம
இல்லையா? அது யாரால? உன்னால, உன் கட்சியால. உன் கட்சி அங்க போனதுனால 41 உயிர் பறி போயிருக்க நேரடியா பார்த்திருந்தீங்கன்னா உன்னை பரவாயில்லன்னு கூட தான் சொல்லுவோம். வர வச்சு பார்த்திருக்காரு. அது யாராவது எங்கேயாவதுங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த விஷயமெல்லாம் எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமா இருக்கு. வர வச்சு அது எத்தனை நாள் கழிச்சு? கிட்டத்தட்ட 30 நாட்கள் கழித்து வர வைத்து வந்து பார்த்தா அதுல ஒரு பெண்மணி, வீர பெண்மணி, நான் வந்து உங்களுடைய, அது ஏழை பெண்மணி, ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு இருந்தா இல்லையா, அந்த பெண்மணி வந்து வாங்கியிருக்கோம். ஆனா உங்களுடைய வந்து எங்களுக்கு பணம் வேணாம் இல்லையா, எங்களை வந்து பார்த்தீர்கள், அதுதான் வீர பெண்மணி இல்லையா. நான் மற்றவங்களை குறை சொல்றேன், நான் மக்களை குறை சொல்றாருன்னு சொல்லிட்டு இந்த விஜய் சொல்றாருல, தற்குறி விஜய் சொல்றாருல, நாங்க மக்களை வந்து நாங்க குறை சொல்லல. அந்த 41 உயிர் பறி போனதுல ஒன்னால அதுவே உன்னை பழிவாங்க. என்ன செஞ்ச நீ? இந்த நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்தாயா? தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்று கொடுத்தாயா? நீ என்ன பண்ண? ஒரு சட்டமன்றத்தில் நீ ஒரு எம்எல்ஏவா? நீ ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஆகல. அப்படி இருக்கின்ற போது ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு நடிகர்னா வரதான் செய்வாங்க. ஏன் நயன்தாரா வந்து இந்த மாதிரி சுற்றுப்பயணம் பண்ணா கூட வருவாங்க இல்லையா? இன்னைக்கு வந்து தனுஷ் கூட ஒரு படத்தை இட்லி கடையில அவர் ஒரு விழா வச்சிருந்தார்ல மதுரையில், எவ்வளவு கூட்டம். அதனால அப்படி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவரு கொஞ்சம் பேர் வந்ததுனால நான் தான் முதலமைச்சர்ன்ட்டு நாட்டுல எத்தனையோ பிரச்சனை இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கிறாரு, ஒரு வாரம் கழிச்சு வராரு, வந்துட்டு மக்கள் சந்திப்புன்ற பேரில் வந்து முழுக்க 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 திமுக பற்றியே பேசுறாருன்னா இவரெல்லாம் வந்து இலை வீட்டுக்கு போகாதவர் உலக வரலாற்றில். சோசியல் மீடியாவில் பார்த்தீங்களா, யாராவது வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு, சென்னையில் கூப்பிட்டு வச்சு யாராவது வந்து நல ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறாங்கன்னா உலகத்திலே நம்ம கேள்விப்படல. இவரு மட்டும்தான் இல்லையா? இதுதான் உண்மை. ஆனா அவர் தான் டிஎம்கே வந்து அவதூறு பரப்புறாரு நீங்க பதிவு பண்றீங்க. அறிவு திருவிழான்னு ஒண்ணு வந்து டிஎம்கே சார்பில் வச்சிருந்தாங்க. அந்த அறிவு திருவிழா கிடையாது, அது வந்து அவதூறு பரப்பக்கூடிய ஒரு விழாவா தான் இருந்ததுன்னு அவர் பதிவு பண்றாரு. அவரு அரசியலே தெரியாதுங்க. என்னன்னா, ஒரு 75 ஆண்டு காலம் நிறைவு விழாவில் அதாவது 2 நாட்களாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைஞரணி சார்பாக 2 நாட்கள் வந்து வந்து ஒரு அமர்வு மாதிரி இல்லைங்களா, அழகா வந்து வந்து நான் அன்னைக்கு போகல, அது எனக்கு வேற வேலை. ஆனால் நம்ம படிப்போமா இல்லையா, வேற வேலையில் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். நம்ம வந்து பார்க்குறோம், இந்த மீடியாவில் பார்க்குறோம். ரொம்ப ஒரு அழகாக பண்ணியிருந்தார் இல்லையா. ஒவ்வொரு விஷயமும் அண்ணாவை பற்றி இல்லையா, எல்லாத்த பற்றி அந்த இளம் பேச்சார்களாக இருக்காங்களா அவங்களாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விழாவா இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அதை அவருக்கு தெரியாது உண்மையாலுமே இல்லையா. காலையில் 10 மணிக்கு தான் எந்திரிப்பார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே எங்கேயும் போக மாட்டார். யாராவது எழுதி கொடுக்கறத வச்சுக்கிட்டு அறிவு திருவிழாவா இது என்ன அவதூறு? நீங்கள் என்ன சும்மா திமுகவை நீ நோண்டிகிட்டே இருந்தா ஏங்க? திமுக எவ்வளோ பெரிய கட்சி, தொடர்ந்து வெற்றி இல்லையா. இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற தலைவராக பொறுப்பேற்று தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் வெற்றி வெற்றி வெற்றி. மக்கள் எப்படி சாதாரணமாக ஓட்டு போட்டுருவாங்களா? மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு வந்து ஓட்டு போடுறாங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு வந்து இன்னைக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் வந்து விஜய் ஏன்னா யாரும் எழுதி கொடுக்குறாங்க. இந்த 2026 மாறும்னு சொல்றாரு எல்லாமே. அவரு அப்படிதான் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லிட்டு தெரியுறாங்க இல்லைங்களா. நிறைய பேர் 2026 முதலமைச்சராக வருவான்னு சொல்லிட்டு. ஏன்னா முதலமைச்சர்லாம் வந்து சாதாரண வர முடியாதுங்க. இதை வந்து வந்து நீங்கள் வந்து நான் மேடையில் பேசுவேன். இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்லாம் சாதாரணமாக வரல. எத்தனை ஆண்டு கால உழைப்பு இல்லையா. 13 வயதிலே வந்து அரசியலுக்கு வந்தவர் இல்லைங்களா. நம்மளுடைய தலைவர் கலைஞர் வந்து எங்களுடைய தலைவர் கலைஞர் 14 வயதில் அரசியலுக்கு வந்த மாதிரி இவரெல்லாம் 13 வயசில் அரசியலுக்கு வந்தவர். இவர் 55 வயசு ஆச்சு, இனிமேல் படம் ஓடாது என்பதற்காக அரசியலில் வந்து என்ன இவரை நாங்கள் நாங்களா கூப்பிட்டோம் சீமான் சொல்கிற மாதிரி நாங்களா கூப்பிட்டோம் வந்து வாங்கன்ட்டு இல்லையா. எல்லாம் முதலமைச்சர் ஒரு ஆசை இல்லையா. நீ மக்களையே சந்திக்காத ஒரு விஜய், மக்களை சந்திக்காம இன்னைக்கு நாளைக்கு ஒன்னால 4 பேர் சாவுறாங்கன்னா கூட நீ வந்து இலை வீட்டுக்கு போக மாட்டேன். எல்லாம் பனை ஊர்லேயே தான் வந்து எங்கேயாவது பார்த்தீங்களா. இப்போ முதலமைச்சர் இருக்கிறாரு, எத்தனையோ தலைவர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? காந்தி ஜெயந்தினா அங்கே போவாங்க. அம்பேத்கருடைய நினைவு நாள்னா அவங்களுக்கு போய் சிலை வந்து சிலைக்கு வந்து மாலை போடுவாங்க. ஆனால் என்னைக்காவது எங்கேயாவது போய் பார்த்துருக்கீங்களா? இவர் அப்படியே கிடையாது. பனையூர்லேயே ஒரு மாலையை போடுவார். அதுக்கு புஷி ஆனந்து இன்னொருத்தர் இந்த ஆதவ் அர்ஜுனா. நான் ஏதாவது நான் மரியாதையாக பேசுகிறேன். இவங்க தான் கட்சியில் வந்து கூட சும்மா வந்து சை தப்பாம் போட்டுக்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களாம் என்ன தலைவர்? யாராவது எழுதி கொடுக்குறதா பேசுறதுதான்.
திமுகவுக்கு கொள்கையே தெரியாது, திமுகவோட கொள்கைனாலே கொள்ளை அடிக்கிறது தான் அப்படின்னு பேசியிருக்காரு. அதான் சொல்றேன், யாரா எழுதி கொடுக்கறதால திமுகவுக்கு கொள்கை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கொள்கை இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு இத்தனை கூட்டணி நாங்க வந்து இருக்கோம். நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு வீட்டுல அக்கா தங்கச்சி இருப்பாங்க இல்லையா, ஒன்னா இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு கூட்டணியை வந்து எல்லாரையும் மதிச்சு மக்களை மதிச்சு இல்லையா, கொள்கை இருக்கின்ற திமுகனாவே ஒரு கொள்கை இருக்கக்கூடிய வந்து கட்சி தான் திமுக. அதான் யாரோ எழுதி கொடுக்கறதுனால இவருக்கு வேற வழி இல்ல. இங்க திட்டினா இவரு ஃபேமஸ் ஆகணும்னா திராவிட முன்னேற்ற கழக திட்டணும். அது வந்து ரொம்ப வந்து ஒரு வெறி பிடிச்ச மாதிரி நேத்தெல்லாம் பேசுறாரு, வெறி பிடிச்ச மாதிரி பேசுறாரு. ஆனா அதையும் கொண்டாடுறாங்களே, நிமிஷத்துக்கு நிமிஷம் கை தட்டி அதை கொண்டாடி அந்த அவங்களோட கட்சியோட துண்டை தூக்கி விசிறி ஒரு மாதிரி கொண்டாடி தீர்க்கிறாங்களே அதை. அதுதாங்க நான் என்ன சொல்றேன்னா, நடிகர் இல்லைங்களா, ஒரு சீரியல் நடிகர் கதாநாயகனை இப்ப நானே அப்பப்ப சின்னத்துல நடிப்பேன். ஒரு சீரியல் கதாநாயகம் வந்து ஏதாவது பார்த்தா கூட இப்போ நான் ஓடி போய் வணக்கம்பேன். ஏன்னா அது ஒரு சினிமா வந்து ஒரு இதுதான். அது என்னங்க, அவங்களாம் வாக்கு இருக்கா என்னான்னு தெரியல. ஒரு சின்ன சின்ன பசங்களாம் வராங்க போறாங்க, ஏதோ ஒரு 4 பேர் கூடுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல இல்லைங்களா. ஆனா அதுக்காக வந்து கை தட்டுறது கூட வந்து கை தட்டல, அது கூட ஏதாவது மியூசிக் வச்சு கூட பண்ணுவாங்க. அவங்க எது வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க தாவேகா சார்பில் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த அந்த திட்டங்களை விமர்சிக்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அருண் அவர்களே என்ன பதிவு செஞ்சிருந்தாரு இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் அப்படின்னா, பெண்கள் வந்து இந்த ஆட்சியை விரட்டி அடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தரக்கூடிய இலவசங்களை தியாகம் பண்ணுங்க, அதை வாங்காதீங்க அப்படின்னு பதிவு செஞ்சிருந்தாரு. இப்போ இந்த வேளையில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் வந்து பண்ணணும்னு இருக்கோம் அப்படின்னு பதிவு செய்கிறாரு. அதாவது எல்லாருக்கும் நிரந்தர வீடு கொடுக்கணும், வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கொடுக்க இருக்கும் அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் அவர் பதிவு செய்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க, அதாவது அவருக்குன்னா தக்காளி சட்னியா என்னவோ சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களே போராட்டம் பண்ணாங்க 1000 ரூபா வேணாம் இல்லைங்களா. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, இந்த மாதம் 1000 ரூபாங்கிறது ஒன்றும் இல்லை. ஃப்ளைட்டில் போய் பாருங்கள், எவ்வளோ பேர் மக்கள் வந்து எவ்வளோ வீடாக இருக்கும் இல்லையா. அப்படி இருக்குல்ல, ஒரு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலாக 1,25,00,000 இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாதம் 1000 ரூபாய். நான் குக்கிராமங்களெல்லாம் செல்லக்கூடியவள். நான் மேடையில் பேசி கொண்டிருக்கின்ற போது, திருமண பிரச்சாரமாக இருந்தாலும் நான் பேசுகின்ற போது ஓடோடி அந்த 1000 ரூபாய் எனக்கு சுகர் மாத்திரைக்கு ஆகிறது. அந்த 1000 ரூபாய் என்னுடைய கணவர்கிட்ட போய் கேட்கணும். ஆனால் எனக்கே வருது, முதலமைச்சருக்கு நன்றின்னு சொல்கிறாங்க. அதை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, ஆனால் அதை போய் குறை சொல்கிறாங்க. அதை எப்படிங்க தியாகம் பண்ணுவாங்க? உண்மையாலுமே மக்கள் வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சரி, நான் அதே மாதிரி தான் கேட்குறேன் வந்து அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து நானும் தான் பார்த்தேன் இல்லைங்களா, ஸ்கூட்டர் தருகிறேன், வீடு தருகிறேன், ஒருத்தர் வந்து நல்லா டிகிரி படிக்க வைக்கிறேன். ஏன்னா டிகிரி ஏற்கனவே கல்வி, அதாவது பீகாரா இருந்தாலும் சரி, மற்ற மாநிலத்தில் வந்து ஒரு கல்வியே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் தான் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இலவச பஸ் பாஸ்னா எதுக்குன்னா, ஒரு ரொம்ப வந்து சாதாரண இருக்கக்கூடிய குடும்பம் வந்து படிக்க போகின்ற போது அந்த பஸ்ஸுக்கு வந்து தாண்டி போகணும். அந்த பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னா பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க. ஆனால் இலவச பஸ் பாஸ் கொடுத்தால் அந்த குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று அன்றைக்கே கல்வி வளர்த்தவர் தலைவர் கலைஞர். அதற்கு மேலாக இன்றைக்கு புலிக்கு பிறந்தது பூனையாகுமா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படுத்திருந்தால் மாதம் 1000 ரூபாய். ஏன்? கல்வியை வளர்க்குறாரு. அப்போதான் அந்த 1000 ரூபாய் நான் கொடுக்குறோம்னா வந்து அந்த கல்வி செலவை வந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஈஸியாக இருக்குன்னு. ஏற்கனவே இன்னைக்கு கலைஞர் ஆட்சியிலையும் வந்து கல்வி உயர்ந்தது, இன்னைக்கு அதுக்கு மேலே உயர்ந்திருக்கு. மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் புதுசாக இவர் என்ன இது பண்ணுறாரு, இவர் தான் இலவசம் வேணான்னாரு. நீ வந்து சொல்கிறதெல்லாம் உண்மையா? நான் தான் அடிக்கடி சொல்வேன், நீ எல்லாம் வீட்டுக்கே போகலையே, நீ போய் வந்து எப்படி வந்து போய் கல்வி ஒவ்வொரு வீட்டுக்கு படிக்க வைப்ப? அதே மாதிரி பெரும்பாலும் நிறைய பேர் பயன்படுத்துகிற அரசியல் புரிதல் இல்லாதவங்களை சொல்லி பயன்படுத்துகிற வார்த்தை வந்து தற்குறி அப்படின்ற வார்த்தையை வந்து மாறி போச்சு. ஆனால் அதற்கு வந்து பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லி திமுகவுடைய எம்எல்ஏ எழிலன் அவர்கள் பதிவு செஞ்சிருந்தாரு. அதற்கு விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க கட்சி எம்எல்ஏவே தற்குறின்னு நம்மளை சொல்லி சொல்லி பல இடங்கள்ல அடி வாங்கிட்டு இப்போ கடைசியில் வந்து அதை சொல்ல வேணான்னு பின்வாங்குறாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால திமுக வந்து என்னடா இது, நம்ம கட்சி எம்எல்ஏ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு அவங்களே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படின்றாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு 25 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கேன். அப்போ
அப்போல்லாம் ரொம்ப வந்து நான் ரொம்ப நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வேகனா பேசுவேன். அப்போ கலைஞர் வந்து இருக்கார், பேச்சாளர் கூட்டம்லாம் வைப்பாங்க. அப்போ தலைவர் கலைஞர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்கிறாரு. இன்னைக்கு பெண் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கிறார்கள், பெண் பேச்சாளர். ஏன்னா என்னை வந்து ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சாளர் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் கலைஞர். இந்த பர்சனல் விஷயம் உண்மையான விஷயம். எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு பெண் பேச்சாளர், நான் பெயரை சொல்லவில்லை, அப்போ எல்லாமே என்னை பார்க்குறாங்க, நான் தான் கொஞ்சம் ஒரு எப்பயுமே இதாக இருப்பேன், ஒரு பெண்ணை பற்றியே பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட்னு அர்த்தமா? கொஞ்சம் தாக்கி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறதான். அதுபோல் சரி சொல்ல வேணான்னு சொல்லியிருப்பாரு. அதனால் போய் அவரு எழிலரசனுடைய தாத்தா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் இல்லையா, 2 நாளைக்கு முன்னாடி கூட நினைவு நாளோ ஏதோ வந்தது பார்த்தேன். அப்படி இருக்கின்ற போது எப்படி உனக்கு போய் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க? என்ன இடம் கிடைக்குதோ எவன் எழுதி கொடுக்குறானோ தெரியல, வாய்க்கு வந்தபடியெல்லாம் உங்களுக்கு போய் நாங்கள் என்றைக்குமே மக்களும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சோசியல் மீடியாவில் நீங்கள் இருக்கீங்கல்ல, சோசியல் மீடியாவில் பாருங்களேன் எப்படி சொல்கிறாங்க. என்ன நாட்டுக்காக என்ன செஞ்சார்? ஒன்றுமே செய்யல. என்னன்னா என்ன செஞ்சாருன்னா, திருசாவை கூட்டிட்டு அதாவது தனி விமானத்தில் கல்யாணத்துக்கு போனார். இதுதான் வரலாறு, வேற ஒரு வரலாறு. அவருடைய பிறந்த நாளில் பார்த்தோம் என்று சொன்னால் திரிஷாவோட நாய் வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. இதுதான் வரலாறு. வேற எதுவுமே யாராவது எழுதி கொடுத்தா இவருக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுனா அது எப்படி திமுக எம்எல்ஏ வந்து போய் வந்து இவருக்கு போய் சப்போர்ட் பண்ணுவாங்க? ஏதாவது பேசிட்டு போட்டோம், ஏதாவது பேசிட்டு ஏன்டா விஜயை தொட்டோம் அப்படின்னு விஜய் கூட இருக்கிற மக்களை ஏன் தொட்டோம் அப்படின்னும் ஃபீல் பண்ற மாதிரி ஆக போகுது. சிரிப்பு தான் வருதுங்க. என்னன்னா, உன்னை நாங்க தொடவே இல்லை, நீ எவ்வளோ பேசிட்டோம், திமுகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அழிந்து போயிருக்கிறார். இன்னைக்கு ரொம்ப ஆணவம் பிடிச்சி ஆக்ரோஷமா இல்லையா, ரொம்ப வந்து வேகமா நீ தான் திமுகவை தொட்டு பார்க்குற, அது விளைவுகள் உனக்கு தெரியும். நாங்க என்ன தொட்டோம்? திமுக அது மாத்திரம் கிடையாது, தாவேகானுடைய தொண்டர்களை நாங்கள் தொன்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்து? எங்களுக்கு வந்து தினமும் வேலை. இன்னைக்கு கூட முதலமைச்சர் ஒன்றியச்சார்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து சந்திச்சிட்டு இருக்காரு, எப்படி வந்து நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணோம். எஸ்ஆர் பாருங்க, இன்னைக்கு மக்கள் வந்து பாரு எல்லாத்துக்கும் சப்போர்ட், எதிர்கட்சியா இருந்தாலும் மக்களுக்கு. அன்னைக்கு கொரோனா காலத்துல வந்து பார்த்தோம் என்று சொன்னால் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய மாவட்ட கழகத்துடைய செயலர்கள் எல்லாம் கூப்பிட்டு இல்லையா, நீங்க அவங்களுக்கு பருப்பு கொடுங்க, அரிசி கொடுங்க, அன்னைக்கும் காப்பாத்துனது. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு, இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க இல்லையா, ஒவ்வொரு பேரூர் செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர் எஸ்ஆர் பாருங்க, எதுக்காக? மக்களுக்கு வந்து வாக்கு இல்லாம போகக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கும், அதாவது எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு வேலையாக இருந்தாலும் வாக்கு வேண்டும், வாக்குரிமை வேண்டும், அந்த கிராமத்து பெண்களுக்கெல்லாம் நீங்களே போய் சொல்லுங்க என்று இன்னைக்கு கட்டளிடுகிறார். எங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்கு, விஜயும் நாங்கள் தொடரல இல்லையா, அதாவது அந்த தொண்டர்களையும் தொடரல, எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு, மக்கள் பணி இருக்கு, ஒவ்வொரு திட்டம் இல்லையா, ஒவ்வொரு திட்டமாக இன்றைக்கு தொடர்ந்து இன்றைக்கு சுற்றுப்பயணம் பண்றாரு. இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு கூட ஈரோடு போறார். மக்களுக்கு வந்து சேவை பண்ணக்கூடிய ஒரு முதலமைச்சர். இவங்களை தொடர்றதா எங்களுக்கு வேலையா? இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் புதுச்சேரியில் பேசுகிற போது அந்த ப்ரெஸ் மீட்டில் ஊடகவியலாளர் எஸ்ஐஆர் பற்றி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு அவர் வந்து ரொம்ப ஆவேசமாக அந்த ஊடகவியலாளர் பார்த்து ஏ போடா வாடா அப்படின்னும், நீ பைத்தியம் அப்படின்னும் வந்து பேசியிருக்காரு. மைக் எடுத்துகிட்டு வந்தா நீ பெரிய மயிரா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இதை நிச்சயமாக பேசக்கூடாது. அவரு என்னன்னா, யாரை பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, தலைவர் கலைஞர் வந்து இன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார், நாங்கள் யாராவது ஏதாவது பேசுகிறோமா? உயிரோடு இல்லை, ஆனால் அந்த கட்சியில் அதாவது பாட்டு பாடிக்கிட்டு கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, அதை நாங்கள் வந்து அதாவது இசை முரசு இல்லையா, நாகூர் அனிபா பாடக்கூடிய பாட்டு. ஆனால் அதை வந்து மாற்றி ஒரு இறந்தவரை இல்லையா, ஒரு இறந்தவர்களை நம்ம பற்றி பேசக்கூடாது, ஆனால் இறந்தவர்களை பற்றி இவர் வந்து கருணாநிதின்னு சொல்லிட்டு ஒரு பேசக்கூடியவர். இறந்தவர்களே, இவருக்கெல்லாம் ஒரு அரசியல் தகுதியே கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் என்பது வந்து அவங்க நாட்டு மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர். நம்மளுடைய விஷயங்களை வந்து மக்களுக்கு எடுத்து உங்களுடைய இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பேசுறது வந்து இன்னைக்கு தெரியுதுன்னா அதுக்கு காரணம் மீடியா தானே. நன்றியோடு இருக்கணுமா இல்லையா? அவங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க, அதுக்கு போயிட்டு இப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்னா அவருக்கு அந்த கட்சியிலே அப்படிதான், இந்த சாட்டை துரைமுருகன், இன்னொன்று நம்ம அந்த கோவை கார்த்திகான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கே நகர்ல கருணாநிதி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெயரையே வந்து அப்படிலாம் வந்து பேசக்கூடாது. இறந்தவர்களை வந்து எப்படிலாம் பேசக்கூடாது இல்லையா? அப்படி வாடா போடாலாம் அந்த அம்மா பேசுனாங்க இல்லையா? நாங்கள் கூட அப்படி வந்து அதுக்கு பதில் தான் கொடுத்தோம் சோசியல் மீடியாவில்.
அவங்களுக்கு இதுதான் வேலை இல்லையா? அது தவறு. நிச்சயமாக வந்து பத்திரிகையாளர்கள்லாம் மரியாதை கொடுக்கணும். இப்போ முதலமைச்சர் நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் துணை முதலமைச்சர் யாரையாவது மைக்க பிடிச்சி இப்படிலாம் கேட்டிருக்காரா? திமுக நான் எப்பயுமே சொல்றேங்க, இன்னைக்கு ஆளுங்கட்சி நாடுதான். இன்னைக்கு எம்பி திமுக, இன்னைக்கு நான் உள்ளாட்சி தெருல திமுக, இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக. ஏதாவது வந்து எவ்வளவு வந்து எளிமையா போயிட்டு இருக்கோம். இதுதான் திமுக. அப்படி பேசக்கூடாது. ஓகே மேம், இவ்வளவு நேரம் நீர்த்திரையோடு உங்களோட நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் ரொம்ப அழகா கேட்குறீங்க. உங்க வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே பார்த்து கொண்டு கூடியவர்களுக்கும் நன்றி. ஏன்னா நீர்த்திரை வந்து நல்ல ஒரு சேனல், நல்ல நிறைய மக்கள் பார்க்குறாங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.